ஏன்னா இந்த போதைப் பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு எல்லாருக்கிட்டுமே ஈஸியா கிடைக்குதுங்க. ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்க ரொம்ப ஈஸியா கிடைக்கிற மாதிரி சூழல்லாம் இப்ப இருக்குன்ற மாரி நெறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க இந்த அரச. அதுக்கு அரசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ போதைப் பொருள் விற்கிறவனுக்கு தண்டனை இங்கே இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான தண்டனை இருக்கு. சமீபத்தில் வந்து ஆக்டர் ஸ்ரீகாந்த் அண்ணன் அவர்கள் கொக்கைன்ற ஒரு போதைப் பொருளுக்கு அடிமை இப்படி எல்லாம் மாட்டிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த போதைப் பொருளை வந்து விற்கிறவனுக்கு வந்து சட்டத்தில் வந்து தண்டனைக்கு ஸ்ட்ராங்கான இடம் இருக்கு. இதை உபயோகப்படுத்துறவனுக்கும் தண்டனை கொடுக்கணும் என்னையை பொறுத்த வரைக்கும். இப்போ சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் கொஞ்ச நாள் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. நடு ரோட்டில் சிகரெட் பிடிச்சிட்டு நடக்கிறான். நீ சிகரெட் பிடிச்சா உனக்கு வந்து தண்டனை அவ்வளோதான், ஸ்பாட்லேயே வந்து உனக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னா யாராவது பயந்து வந்து அதை உபயோகிப்பாங்களா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தானா அந்த சட்டம் வந்து ரெகுலராக அப்படி கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக வந்து இது வந்து தடுக்கப்படும். அதாவது போதைப் பொருள் வந்து பயன்படுத்துபவனையும் அதை கொடுக்குறவனை 2 பேரையும் வந்து கைது செய்யணும்.